மகாராஜா பயம் கொடு. என்ன வருது? பயமா வருது. என்ன அந்த கையை எடுத்துட்டு வர்ற? வாய போடுறா நீங்க. நாதாரி பையா கரிகாரி ஆஸ்பத்திரி கையாட்டுக்குது. இத்து ஏத்துக்கிற வரைய முன்னாடி என் வாயில் வைக்கிறதுக்கு கம்மியாடி உன் வாய மூடுறா. என் வாய மூடுறதுக்கு கை இல்லையா? நான் யாரும் அறிகிறதா? என்ன வாய மூடிக்கிற? ஓ வாய மூடுறான்னு சொல்றது இல்லையா? சரி வாய துற. இது என்ன நாடு? என்ன ஊரு பாவா? என்ன ஊரு பாவா? ஊரா வேலை செஞ்சுக்கிறோம். நாடு சேதி தேசம். இதை ஆண்டு வந்தவர் யார் தெரியுமா? என் தந்தை தவகோட்டி. தவகோட்டி என்பவர் இருக்கும். சாத்தவன் எப்பயா இருக்கும்? பிறந்த ஒரே மகன், ஒப்பற்ற மகன் சிங்கம். அருமையா சொல்லடா. எதிர்க்க ஆள் இருக்கணும். விளக்கமா அழுத்தமா சொன்ன வீர குசுபாலன். அவர் தானே சொன்னாரு சிசுபாலனா. நான் எப்படி வருகிறேன்? அந்த வந்தால் பார்த்து பழகி யாரா கூட என்ன கூட இல்ல. அதை சொல்ல வர யானை நிறம் என்ன? ஆனா நான் வர்ற யானை வெள்ளை யானை. அந்தம் அழகு மருந்து யாரை மீது ஏறிக்கொண்டு வந்திருக்கு. நான் எப்படி வருகிறேன்? சந்திரவட்ட குடை, தாமரை குடை, இப்படி எத்தனையோ குடை இருக்கு. ஆனா நான் அணிந்திருக்க குடை சித்திர குடை. சித்திர குடை பிடிக்க சேதி தேசத்தை ஆண்டு வரும். நான் வருகிறேன் என்றால் என் ஆடை ஆபரணம் எப்படி?
சந்திர ஆரமானது பளபளவென்ன ஆடை ஆபரணம் அணிந்து வருகிறேன் என்றால் என்ன இது? எவ்வளவு அழகா சொன்னாங்க. இது பேரு வாலு. அதான் அது பின்பக்க வை. அது பேருனா அதுவும் வாலு இதுவும் வாலா? இது வாலு அது வாலு. அது வாலா இது வாலா? அது வாலு இது வாலு. இது பேரு வாலு இது வாலு வாலு வால் 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 எல்லாம் நொண்டு நொண்டு வச்சுக்கிறேன். செட்டி சொல்லணும் இல்லைங்க. வால் வேறு வால் வேறு வால். இது எப்பேற்பட்ட வால்? எப்பேற்பட்டது? அவனும் கிட்டு 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 நான் புறப்பட்டு வர்றேன். சும்மா இருக்குமா? 32 வேலை வாத்தியம் எப்படி? யார கால கேட்டுக்கிற? எக்காலை வேரிகை தங்கோ டமரகம் இப்படி இதெல்லாம் பெரிய மேளம். அப்பேற்பட்ட எக்காலை என்று சொல்லக்கூடிய வேரிகை முழங்க சபையிலே வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? இப்ப கொடுத்தனா மொத்தம் கொத்த கொத்த வரப்போகுது உனக்கு. ஓ இங்கிலீஷ் தெரியாது. சரி என்ன நாடு இது? இதுதான் சேதி நாடு. இது பேதி நாடா? இப்ப இவனுக்கு ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. பையா சொல்லுமா சேதி நாடு. ஏய் யாரும் தெரியாம டென்ஷன் பண்ணாத. என்னடா பாங்க கோமாங்கறானே தெரியும். ஆமாடா. ஓ எப்பேப்பட்ட ஆளுன்னு தெரியாது. என்ன? சரி ராஜா இருக்கறாரா? என்ன அப்ப என்ன உனக்கு என்ன? டேய் நாட்டுல ராஜா இருக்கறாரா இல்லையா? இருக்கறாரா? இருக்கறாரா? உயிரோட தங்கறாரு என்ன? நீ செத்துட்டாருன்றியா? இந்த ஆளு ஏய் வேற அவங்க அப்பா புள்ள என்ன ஆளுங்க? உயிரோட தான் இருக்கறாரு. சரி நான் வந்து வர சொல்ல வரேன். போ நீ வந்து வர சொல்லணுமா? வாடா. நீ என்ன வந்த? வெங்காயம் வரதுக்கு. நான் தான் சொன்னேன் யாரோ. எவனா வந்தா நான் போய் கேளு யாருன்னு. டேய் என்னடா நான் வந்து சொன்னா அடிக்க வராதடா. டேய் அப்ப அவர் வர மாட்டாரா? ஏய் நீ தான்டா போனா டேய். இது ராஜா கைக்கு வரதா? ஐயோ இப்ப இவரு வராம போறதா? ஐயோ கால் வரதா? டேய் நீ தான் போடா. சரி சார்ஜ் நாங்க போட்டுக்கு போறோம் நானு. இங்க ஆனா பில் எக்ஸ்ட்ரா ஆயிடும். சார்ஜ் நீ போடு. அங்க நம்ம வயசு சொல்லிட்டு வரேன். சரி சொல்லிட்டு இதுதானே? அதுதான். வணக்கம் கொடுங்க எனக்கு. வணக்கம் கொடுங்க எனக்கு. நான் கொடுக்குவா.
ஆசீர்வாதம் கொடுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிதான், எடா கூட மாநாடு நல்ல முறையாயிரு. எத்தாயம் இந்த புஸ்தகம் வந்த நோக்கம் ஓலை கொண்டாந்துக்கிறேன். ஓலையா? யாரு விடுறா இது ஓலை? 1000 எவ்வளோப்பா? 1000 எவ்வளோ? டேய் என்னது ஓலை தந்துக்கிறீங்க? அடே வந்து ஓலை கிடையாதுப்பா, நான் வேற ஓலை தந்துக்கிறேன். என்ன ஓலையோ? நிரூபமா கொண்டா கொடுக்காது, நீதான் வச்சிரு. ஏறா டே சொல்லி தங்கி ஏறா. எங்க தாத்தா லவ் பண்ணிய தந்துக்கிட்டாங்க. தாத்தா அது லவ் போட்டு வந்தது தந்துருப்பா. எங்க இடத்துல தூக்கு மாட்டதுக்கு மகராஜா. சரி, வாசிக்க தெரியுமா? நல்லா வச்சுருங்க. வாசிக்க சொல்லு. செல்வா மொத்தம் ஒன்று வாசிக்கிறதுக்கு இல்லடா செலவு. ஆமா, ஒரு 5000 பேர் வரணும், வாசிக்கணும், கச்சேரி வைக்கணும், பேச எடுத்துனே. கச்சேரியில் படிக்க தெரியுமான்னு கேட்டேன். அதே சொல்றீங்களா? அட்ரா நல்லா படிக்கிறார். ஏன் உங்களுக்கு படிக்க தெரியுதா? சொன்னது சொல்லிடாடே, கேட்க மாட்டேன். படிக்கணுமாப்பா? கொஞ்சம் சீக்கிரம். என்ன சீக்கிரம்? லைட் வைக்கிறதா சொல்றேன். அது வரை நீ போடா. சாதி நாடராஜாலிக்கோ அம்மா அடி அம்மா சாதி நாடராஜாலிக்கோ சிதுபால ராஜன் இந்திரா பிரஸ்தாமாலம் ஏன் ஜென்ம ராஜன் அவரே, அது ஏன் ஜென்ம ராஜன் அவரே. இரண்டு நாள் முன்பதாக ஏமா 2 நாள் முன்பதாக வர வேண்டும் நீங்கள். அது 2 அதுக்கு மேல எனக்கு இதுல ஒண்ணு கண்ணு தெரியலையே. நீ நிருபத்தை படிக்க வந்தியா காமங்கூத்து ஆட வந்தியா? நீ தான் படி சொன்னீங்க. இப்படியா படிப்பாங்க? நான் சாவு பாட்டு பாடி பாய்க்கும் அப்படியே வந்துருச்சு பாட்டு. நீ பாட்டு ராஜா செத்துட்டு வராரா? நீதான் பாடிட்டு இங்க வாடா. நீ நம்ம நாட்டு ஆள் தானே, கூட சேர்க்கிற ஆடிங்கிறியே. எனக்கு காலு நிக்காதுங்க. ஓ, இந்த மேளம் கேட்டாக்கா கொஞ்சம் அப்படியே போட்டுனே இருப்பாரு அவரவா. நீ எந்த நாடு சொன்ன? இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம். இந்திரபிரஸ்தம் என்ற உடனே ஒரு மதிப்பு அங்க. ஏன்னா எங்க அண்ணா இருக்காரு. எங்க அண்ணா எங்க அம்மாவாக விளக்கக்கூடிய குந்தமாதேவியும் எங்க அம்மா சாத்துவதி அம்மையாரும் பாண்டவருடைய தாயாக விளக்கக்கூடிய குந்தமாதேவி 2 பேரும் அக்கா தங்கச்சி. தாய் உறவு. அவர் பெரிய ராஜா. அங்கிருந்து வந்துக்கிற என்னடா நகை அடிக்க மாட்டாரா? சரி கொண்டா. படிக்க தெரியாதெல்லாம் இந்த கேஜாக்குது. நீ படிப்பா, ரொம்ப அசிங்கப்பட்ட உள்ள. நீ படி, இப்ப படிப்பா மாதிரி எங்க ஆளு. நான் வாசிக்கணுமா? வாசி. கொட்டாபுரி, சித்துளி, கைவால், ரப்பம் கேட்க மாட்டான். ஒன்னியா என்னைய தெரியல கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுவடா சொன்ன படிச்சு சொல்றா. ஓ, படிக்கணுமா? பிஸ்கம் டேய் லைட் சொல்றா. இங்க வாடா. வருவா தெரியல உனக்கு. பாத்தியா என்னது? பொட்டிக்காரு பொண்ணாடி பேர் செல்வி எழுதி பொட்டிக்காருக்கு. என்னது? இரவு கூத்தாடி விட்டு போயிட்டு வந்தா 1 கிலோ தனியா 1 கிலோ மிளகா அது தேவையான மொத்தம் போட்டு அரிசி எடுத்துன்னு வரணும். மொத்தம் எடுத்துன்னு வரணும். இல்லை என்றால் தொடப்ப கட்ட முடிஞ்சு விடும். இல்ல வீட்டு வாசிப்படி ஏற மாட்டேன். கம்முன்னு கவுந்து வச்சு பத்துக்கும். மிளகா தூள் ஆச்சாரத்தை அது பின்னாடி பக்கத்து பஸ்துக்கிறாங்க. மகாராஜன் அதிர்ச்சி வாகன மருந்து செய்தி நாட்டை ஆளு தம்பி சிசுபாரனுக்கு அண்ணா தருமர் வரையும் மடல். என் தந்தை சொர்க்கம் சேரும் பொருட்டாக யாராலும் செய்ய முடியாத ஒரு பெருத்த ராஜசியாக வேள்வி செய்ய போகிறேன். தம்பியாக விளங்கக்கூடிய நீ 2 நாள் முன்னதாக வந்து அலுவலை கவனிக்கும்படியாக இதுக்கு ராகம் போடுற நீ மிளகா தூள் ஆச்சாரன்ற. சரி வரீங்களாங்கப்பா. நீ போ.
எடுத்து வேணா ஆனா எத்தனை பாடினா தம்பி அதேக்கு நமஸ்காரம். நல்லா இருப்பா தம்பி சிசுபாலா. ராஜசூயாக வேள்வி நடைபெறுவதாக நிருபத்தை அனுப்பி இருந்தாய். ஆமா வந்துவிட்டு. ஆமா அந்த ராஜர் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்தது சந்தோஷம். எங்கட ஆசனம்? என் தம்பிக்கு ஆசனம் கூட அமரட்டும். கொடுப்பா தம்பி அமரப்பா. தாத்தா வந்து கொண்டா இருக்கிறார். பேராதரமா தாத்தா நமஸ்காரம். நல்ல முறையில் வாழ வேண்டும். அவனி 55 தேச மன்னர் அனைவரும் வந்திருக்கின்றனர்களா? அனைவரும் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாக பணி துவக்கம் செய்யலாமோ? யாகத்தை செய்ய வேண்டும். தெய்வம் ஆண்டவன் கண்ணன் எங்கே? பகவான் எங்க சுவாமி? தெய்வமே சுவாமி வருக, மாதவா வருக, யாதவா வருக. சுவாமி வர வேண்டும். அமர சுவாமி ஆகட்டும். கொண்டு வர பாபா நடந்து முடிந்திருக்கிறது. சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றோம். ஆனால் இந்த ராஜசியாக வேள்வியிலே முதல் தாவலம் யாருக்கு கொடுக்கலாம் சுவாமி? தர்மா அவன் 85 தேச மன்னர் வந்திருக்கிறார். யாருக்கு கொடுக்கலாம் நீ கேட்கிறாய். இந்த வானத்திலே 1 கோடி நட்சத்திரங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் ஒரு சந்திரனுக்கு நிகராகாது. நிகர் கிடையாது. இந்த சபையில் அவன் 85 தேச மன்னர் இருந்தாலும் ஆண்டவன் தெய்வம் கண்ணனுக்கு நிகராகாது. அப்படியா? இந்த கண்ணபிரானுக்கே கொடுத்து விடலாம். ஏங்கோ நிறைந்த
தலைவர்களே, என்ன ஆச்சரியம்! அக்கிரமம், அவமானம்! இப்பேற்பட்ட யாகத்திலே மன்னாதி மன்னர்கள் பலரும் வந்திருக்க யாருக்கு கொடுத்திருக்க வேண்டும் முதல் தாம்பூலம்? யாருக்கு? யாகத்திற்கு கர்த்தாவாக யாகத்தை நடத்தக்கூடியவர் வியாச பகவான். அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். இல்லையே நம் இனத்தவருக்கு தர வேண்டும் என்று இருந்தால் 886 வயதில் எட்டி பார்க்கக்கூடிய பீஷ்மருக்கு கொடுத்திருக்கலாம். குரு வகையிலே பார்த்தால் துரோணருக்கு கொடுத்திருக்கலாம். பிராமணர் வரிசையிலே பார்த்தால் அஸ்வத்தாமனுக்கு கொடுத்திருக்கலாம். மன்னன் வரிசையிலே பார்த்தால் மாமன்னன் துரியனுக்கு கொடுத்திருக்கலாம். மாமன் வரிசையிலே பார்த்தால் சகுனிக்கு கொடுத்திருக்கலாம். எதையெல்லாம் மதித்து ஒரு வீரனுக்கு தான் தர வேண்டும் என்றால் ஏன் எனக்கே தந்திருக்கலாம்? அதையெல்லாம் விடுத்து ஆட்டைய காட்டிலே ஓட்டி திரியக்கூடிய காடிய முடியன் கம்பனை தடியன் சுத்த மடையன் இந்த பச்சைமாலுக்கு முதல் தாம்பூலம், இந்த இடையலுக்கு முதல் தாம்பூலம், இந்த தடியனுக்கு முதல் தாம்பூலம், இந்த திருவருக்கு முதல் தாம்பூலம் கொடுத்தார்களே. இவன் என்ன நம்ம குலத்தவனா, நம்ம இனத்தவனா, நமக்கு சரியானவனா? அக்கிரமத்தை செய்த இந்த தர்மன் சபையிலே தர்மன் தான் செய்தான். இவனை செய்ய தூண்டியவன் யார்? பேரா சிசுபாலா, ஒரு சபையில் பேச வேண்டால் முதல் பொறுமை வேண்டும், பணிவு வேண்டும். கொடுக்க சொன்னவர் யார்? சொன்னவன் என்று கேட்கிறார். கொடுக்க சொன்னவன் எவன்? கொடுக்க சொன்னது நான் தான். என்ன பேரா? இல்ல பெரியவங்க வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுப்பா. எதுல பெரியவனி? எதுல பெரிய? வயதில் பெரியவன் அல்லவா? வயசு எல்லாருக்கும் ஆகி போகுதுடா. வயசு ஆகி விட்டா பெரியவனா? வேற என்னதான் அவனு? மயிர் நடிச்சு விட்டா பெரியவனா? அறிவு இருக்கணும், அவன் பெரியவன். ஒரு வீட்டுல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொல்லுப்பா. ஒரு வீட்டுல ஒரு பெரியவர் இருப்பாரு. ஆமா. அவருக்கு 110 வயசு ஆகும். நாம ஆகும். அவர் புள்ள வயித்துல பிறந்த. ஆமா. புள்ளை அவன் பட்சி. ஆமா. கலெக்டர் ஆகிட்டு இருப்பான். ஆமா. உயர்ந்த நிலைக்கு அடைஞ்சிருப்பார். அவன் பெரியவனா இவன் பெரியவனா? அவனை கலெக்டர் கையெடுத்து கும்பிடுவாங்களா? இவன் வீட்டுல உட்காந்து தெரிஞ்சு மேல அவனை கையெடுத்து கும்பிடுவாங்களா? கலெக்டர் அவரையும் வணங்க, அவருக்கு மூதாதி வணங்க மாட்டாங்களா? தகுதி, அந்த தகுதிக்கு தகுந்த மதிப்பு கொடுக்கணும். நீ தகுதி இல்லாத ஆளா போயிட்டு இப்போ என்னப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் பெரியவனா இருந்தா கூட இப்ப தகுதி இல்லை. யாருக்கு போய் செய்ய சொன்னாய்? ஆண்டவன். இந்த இடையனுக்கா, இந்த வடையனுக்கா, இந்த நடிகருக்கா, இந்த திருடருக்கா, இந்த கல்லருக்கா, இந்த குள்ளருக்கா இவருக்கு பூஜை செய்ய சொன்னீங்க. ஆமா. இவன் எதுல பெரியவன்? எதுல குறைஞ்சிட்டாரு நீ சொல்ற? சரி, எதுல நமக்கு சமமா? நம்ம ஜாதியா, நம்ம குலமா, நமக்கு சரியானவனா? தெய்வம்பா. உலகம் எங்கும் தெய்வமாய் வணங்குகின்றார். எங்க அவன் நெய்த்தில் தெய்வம் எழுதி வச்சு வச்சுக்கிட்டு நீ தெய்வம்னா நான் ஒத்துக்கணுமே. அழிவு காலம் வந்துச்சு அவனுக்கு. இந்த புல்லாரை செய்ய சொன்னாயே. அட சூது, எது சூது? சொன்னது சூது. நான் சொன்னதா? செய்தது சூது, வந்தது சூது, பெற்றது சூது. அட சூது,
தான் பெரியவன். நீயே பெரிய மனுஷன் சொல்லிட்டு உன் ஜவுகிறதுக்கு இதை செய்யலான்னு சொல்லிட்டு ஒத்துக்க முடியுமா? ஏன்பா சூது துடுக்க முடிந்து நடக்க தெரியாது. நாம ராஜா அவங்க. ஆமா நாம யாரு? ராஜா. ராஜா அவங்க. வந்தவரெல்லாம் முடிதறிந்திருக்கும் மன்னர்கள். ஆமா இருக்கின்றார். அவனி ஏற்பட்ட சபையிலே ஒரு கொக்கரா இருக்குது கிடையாது. எவனா ஒரு 10 குட்டி ஓட்டி போய் விட்டுட்டு 4 முட்டிக்கு 4 கல்லு வச்சுக்கின்னு எங்கன்னா பாறை மேல உட்காந்துக்கிறாங்க. என்ன குட்டி ஓட்டி இல்ல குட்டி குட்டின்ற குறை குட்டிங்க, ஆட்டுக்குட்டி, செம்மியாட்டு குட்டி. வெள்ளாடு ஓட்டி போறவங்க நிக்க முடியாது, செம்மியாட்டு ஓட்டி போனா தான் நிக்க முடியும். அப்பேற்பட்டவன் இந்த ஆட்டை ஓட்டி போய் அங்கன்னா பாறை மேல உட்காந்து இல்லாத இங்க வந்து உட்காந்ததே தப்பு. அவனுக்கு நீ பூஜை செய்ய சொல்லிட்ட. ஆனா சூது இவனுக்கு பூஜை செய்ய சொன்னாய். வந்திருப்பவரெல்லாம் யார்? அரசர்கள். வெற்றி மூடி சுத்தாரை மதி என்றால் சந்திரன் சொல்லுவாங்க. சந்திரன் நான் சொல்றது சொல்லுவாங்கன்றது இல்ல, அதுவே அந்த ஆளுக்கு சந்தேகமாகுது. மதினா சந்திரனா வேற வாழ்ந்தாலும் சந்தேகமாகுது. இல்லப்பா கொஞ்சம் வயசாகி போச்சுல. மதி என்றால் சந்திரன் வயசாகி போச்சுன்னு ஒத்துக்கிறியா? அதுல என்ன மாற்றம் இது? வயசாகி என்றால் சந்திரன். ஆமா. இன்னொன்னு மதி என்றால் தெரியலப்பா அறிவு. ஓ அறிவுக்கு மதி. அறிவு. ஓ சரி. அந்த மதி என்று சொல்லக்கூடிய ஆமா புத்தி என்ன கட்டி போச்சு அவனுக்கு. நல்லா இருக்குப்பா, நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்குது. என்ன மாதிரி ஊரக்கு எப்படி கொண்டு விட்டாரோ ஆறு ஒரு முக்காரம் ஒரு அரை ஏழகாலம் ஒரு காலம் 7.5 நாட்டு சனி. யாரு சாமியாப்பா? இல்ல உனக்கு புத்தி கெட்டுது. எனக்கு புத்தி கெட்டுது. இவனுக்கு சனியும் தொட்டுது. இல்ல பாரு நீ தொட்டு விட்டாரோ சரிய முச்சம் ஒருத்தன் இப்பேற்பட்ட மன்னரை எல்லாம் வர வச்சானே. ஆமா வர வச்சு யாகத்தை பண்ணானே. செய்திருக்கிறே கட்டி போச்சு. ஏன் அப்படி சொல்ற? பேர் எடுத்துட்டாருப்பா. மன்ன பேர் எடுத்துட்டாரு. எங்க எடுத்துட்டாரு? என்னத்துல? பெரிய சாம்ராஜ்ய பட்டம் வாங்கிட்டாரு. அட பாவி மன்னதாருக்கு மாறிடா மானம் கட்டி விட்டாதோ. இந்த வார்த்தையை வேற எவனா சொல்லியிருந்தா மற்றொருவர் சபையில் பேசியிருந்தார். இந்த நாக்கு அப்பவே துண்டாகி இருப்பேன். ஏன்பா இதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி கோபம்? இப்பேற்பட்ட அக்கிரமத்தை செய்திருக்கிய தகுமா? ஏன்பா உனக்கு நல்லா தானே வந்த மனங்களை சரி மருத்துவம் பார்க்க வேண்டுமா? நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கு. ஆரோக்கியமா வயசுல எதை போனாலும் போதுப்பா. நான் பார்த்தா பெரிய மனுஷன் சொல்றதா பிள்ளைக்காரன் சொல்றதா தெரியுங்களா? ஏன்பா அப்படி சொல்ற? குழந்தை பேரா எது போனா டேய் இப்படி வாடா. இவன் தோட்டத்தை பார்த்தா எப்படி ஆகுது? சாமி தெய்வத்துக்கு தேநீர் கொடுங்கள், அப்பொழுது ஆண்டவன் அருள்பாலிப்பார். ஓ ரொம்ப பேசாத, எனக்கு கோவம் வருது. மூர்த்தி இவன் உருவத்தை பார்த்தா எப்படி இருக்குது? தலை செஞ்ச மாதிரி இருக்குதுங்க. எதுக்குன்னு கேளு.
பெரிய மனுஷங்க தகுந்த துணி போட்டுக்கிறேன் நாம என்ன துணியோ பெரிய மனுஷனாயா யார் நீ கேளு பாரு யார் நீ இப்படி சொல்லியிருக்க ஏன் அப்படியே நீ நல்லவனா நல்லவன் தான்பா. உங்க அம்மா நல்லவளா ஐயோ உங்க அப்பா நல்லவனா புண்ணியத்து பண்ணவன்பா. ஜாதி நல்லதா ஐயா நல்லதான்பா. ஏன்பா மலையரே உன் தந்தை ஏழு மஞ்சாரை கொண்டாட என்னப்பா சந்தனப்பா? அந்த ஆளு யார கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியாத உனக்கு? கங்காதேவி. ஆமா. அந்த கங்கை சுயமாக ஓடக்கூடியவள். அந்த அந்த கங்காதேவி கங்கை பார்த்து ஆசைப்பட்டான். ஆமா. இவன் தினம் போய் போய் அங்க போய் உட்காந்து அந்த தண்ணியில தொட்டு பாப்பாங்களாம் பேசுவாங்க. அந்த மாதிரி நினைப்பாய் பேசுவான். அந்த கங்காவே பார்த்தா பார்த்து இப்ப சொல்றாங்க அதனால பெரியவங்க இப்பேர் போட்ட கை பிடிச்சா எப்படி வேணான்றது அப்படின்னு அந்த மாதிரி அந்த கங்கை சுயமான உருவத்தை காட்டினா மன்னா நீங்க தினம் தினமும் இங்க வந்து வேதனை பண்றீங்களா? என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? உன் மீது ஆசைப்பட்டேன். உன் மீது ஆசைப்படுகிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணி ஆசை வரும்னு சொல்றாரு சந்தன மகாராஜா. அந்த அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்றாங்க? நீ ஆசைப்பட்டது தவறு இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு இல்லை. நானும் சுயமாக ஓடக்கூடியவள். நான் மாட்டு ஓடுறவன். தடையே கிடையாது எனக்கு. எனக்கு தங்கு தடை ஒண்ணுமே கிடையாது. தாழ்ந்த இடத்தை நோக்கி செல்லக்கூடியவள். வள்ளத்து பார்த்துன்னு போய் நேரம் அப்பேற்பட்ட என்ன நீ தாரி என்ற ஒரு வேலையை போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்றியே. சரி பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கினா எப்பொழுது என் வாழ்க்கையில் நீ குறுக்கிட்டு வார்த்தை ஆடுகிறாயோ, எப்பொழுது நான் சொல்ற வார்த்தைக்கு தான் சொல்கிறாயோ அப்போ விட்டு போடுவாங்க. எந்த ஆம்பளனா எந்த ஆம்பளனா பொம்னாட்டி எதிர்த்து பேசினா உன்னை விட்டு விடுவேன்னு சொன்னா எந்த ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்குவானா? நான் அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன பண்றது? ஐயா அது இங்க குடும்பத்துல வேலை செய்ய அதனால ஆயிப்புட்டு என்ன பண்ணான் உங்க அப்பன் செஞ்சிருப்பாரு. அப்படியே நீ எப்போ கைத்து நீட்டியே அது போதும். பாவி காம வெறி பிடித்த அந்த சந்தனு சரி என்று ஒப்புக்கொண்டார். திருமணத்தை முடித்தார்கள். அவருக்கும் அவன் தந்தை அவர் மனைவி அந்த பொண்ணு என்ன பண்ணா? அந்த பொண்ணு போட்டு என்ன பண்ணா? பொறுத்தா மாதிரி கொண்டு போய் கங்கையில போட்டான். கையில தூக்கி போட்டாங்க. செத்துது. 7 கொஞ்சம் செத்து போச்சு. அது வரல இந்த ஆளு வாயை திறக்கல. 7 கொஞ்சம் தெரியல. ஏன்டா விட்டுட்டு மூட போறாங்க? இவனையும் கொண்டு போய் கங்கையில போட எத்தனை பண்ணாங்க? தூக்கி போட பாக்குறாங்க இவரையும். அப்ப பார்த்தா சந்தனு உசாராகினார். இதுக்கு மேல நமக்கு வயசாகுது. குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ இந்த குழந்தை எடுத்து விட்டா எப்படி? அப்புறம் போயிடுச்சு அப்படின்னு கங்கையில போட போகும்போது கங்கா நிறுத்து நீ செய்வது சரியானு கேட்டாரா? சரியான ஒரே ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்விக்கு அந்த கங்கையானவள் எதிரே நின்று சந்திர மகாராஜனே அன்று நான் சொன்னது உனக்கு நினைவு இருக்கிறதா? மறந்துட்டு இருக்கேன். வேலைக்கு என்னைக்கு தடை போடுங்க அது முடிஞ்சு போச்சு. இந்தா உன் குழந்தைய நீ புடிச்சுக்கோ. அதே மாதிரி நான் போய் வரேன். அதே மாதிரி அவங்க அம்மா போட்டான். அப்பயே இன்னைக்கு பிரிஞ்சு போட்டாங்க. 25 வயசுல விவாகரத்து. ஆமா 50 வயசுல விவாகரத்து. 4 குழந்தை பெத்திருப்பாடு விவாகரத்து. கல்யாணம் ஆன 3வது நாளே விவாகரத்து. உண்மைதான். இந்த விவாகரத்து ஆம்பியான் விட்டு போறது ஏற்படுத்துது யாரு? இவங்க ஆத்தா தான். டிவோர்ஸ் வாங்குற சிஸ்டம் நாட்டுல முதல்ல ஆம்பியான் விட்டு விவாகரத்து சிசு இதெல்லாம் தெய்வ ரகசியம். சிசுவா ஏண்டா ஆம்பியான் விட்டு ஓடி விட்டு கூட தெய்வ ரகசியம். அவன் போட்டான்டா. எடுத்து வாயில எடுத்து பேசினா இன்னும் எத்தனையோ இருக்குது சமாச்சாரம். சரி ஒப்பந்தான். அப்படி நீ நல்லவனா? நல்லவன்பா. அடமடையரே முத்தத்தை ஏழு மஞ்சாரை தெய்வம். எல்லா தெய்வம் தான்பா. இது 3
தான் தெய்வம். ஆமா நல்லா குரு என்பது தெய்வம் தானே. ஆமா அந்த வாத்தியார் மேல சண்டைக்கு போற குரு துரோகி. வாத்தியார் சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்கவில்லை. அவர் அதை என்னை உடன்பாடு செய்ய சொன்னார். கோபம் வந்தது, சண்டைக்கு போனேன். பிடிக்கவில்லையா? ஆமா பிடிக்கவில்லை என்றவன் ஏடா வார்த்தை விட்டு போட்டு தொட்டி இஷ்டாந்த என்ன பண்ண தம்பிகள் ஒண்ணுட்டாங்க. அவன் தம்பி ஏன் அவன் தம்பிக்கு எவனு ஏன் பொண்ணு கொடுக்கல? என்ன பிரச்சனை தெரியல. உங்க ஜாதிய உன் தம்பி சும்மா கோத்தாளுக்கா பிறந்தானுங்க. சம்பள பவுனுக்கு பிறந்து கொடுக்குறா பசங்க அந்த பசங்க. அதனால தானே குடும்பத்துக்கு பொண்ணு சும்மா கலர் பத்தியா என்ன வாய கலராத. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். யானுங்க நீ சொல்லி உனக்கு அழுகு காலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு போறவனுக்கு மூத்தாருன்னா மச்சன் என்ன வாழை வளர்கிற இன்னும் கொஞ்சம் என்ன தெய்வமே, நீங்கள் தான் அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும். அம்பி அம்பாலிங்க அப்பா என்று சொல்லக்கூடிய 3 பொண்ணை திட்டியான். சித்திரவீரி விசித்திரவீரி 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி தம்பிக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான். அம்பை என்று சொல்லக்கூடிய பெண் இவன் மீது ஆசைப்பட்டான். இவன் மீது கல்யாணம் ஆசைப்பட்டுக்கிறாங்க. என்னை தொட்டு இழுத்துட்டு வந்தீங்க. தொட்டு இழுத்துட்டுல நான் என் அம்மா சாலுவன் மீது ஆசைப்பட்டிருந்தேன். என்னை தொட்டு இழுத்து வந்தாய். நீதான் மனம் முடிக்கணும். ஆமா இவன் என்ன பண்ணிட்டான்? ஏன் முடியாது? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா விரதம் பூண்டு இருக்கும்பா. மற்ற பெண்ணை எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணி மாட்டேன். விரதம் பூண்டு இருக்கியா? எங்க அப்பாவுக்காகப்பா சித்தியோட சத்தி. இது யாருடைய சபை? எங்க சபை தான். இந்த சபைக்கு நான் மூதாஜி. இவங்கெல்லாம் யாரு? எங்க பேரன் பிள்ளைங்க. பேரன் எத்தனை பேரன்? இவர் 5 அவர் 100 105 பேரன் இருக்கிறார். 105 பேரன் எத்தனை பொண்டாட்டி? எனக்கு கல்யாணம் எங்கடா பொண்டாட்டி? கூச்சாரு எத்தனை? இல்ல சிசுவால ஒண்ணு மனநிலை சரியில்லை. தியாகத்துக்கு பதில் சொல்லுவோம். கல்யாணம் அவளையே கிடையாது. அந்த பழக்கம் எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணிக்காதவங்க கோயில பத்திக்கா கேக்குறோம். இது பரவாயில்லை. இல்ல என்ன ஏதோ பேசிக்கிறானே. நம்மள மாதிரி நினைச்சு பயப்படு. அந்த நேரத்துல வேணா போனா இந்த வேலையிலே அந்த அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்ணை மனம் செய்து கொள்ள மறுத்தாள். அவள் சென்று குரு வாத்தியார் பேசுக அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார்கிட்ட போய் முறை சொன்னார். பரசுராமரத்திலே முறையிட்டார். பரசுராமர் வந்து வாவார்த்தை ஆடுகிறார். குருவின் மீது உத்தத்திற்கு சென்ற குரு துரோகி. நீ 1000 சொல்லி அந்த துரோகின்னு கலகாரன் நான் செய்துதான் எனக்கு தர்மம். ஏன்னு கேளு. அந்த வாத்தியார் சொன்னது நல்லதல்ல. என்ன வயசு? 886 வயது. சில நாள் ஒரு போய்ங்குது. கல்யாணம் பண்ணிக்கல. இல்ல கூத்தியார் வச்சு இல்ல வச்சா சிவ சிவா. இந்த மது மாமிசம் இருக்கா? அறவே பிடிக்காது. எதுவுமே இல்லாத 886 மது பிடிக்காத மாமிசம் என்பது லகுவா ஏன்டா உட்காந்தீங்க? சைவம் மட்டும் வேண்டடா. வெறும் தீனி சுட்டு உட்காந்தீங்க. பழ வகைகள் இளம் தலைமை வைவிடுறாரு. நீ எத்தினா சொன்னீங்க. எனக்கு அதெல்லாம் கஷ்டமே இல்லை. போட்டா போதும். துண்டு கையில ஒரு வில்லு வச்சுக்கிட்டு எதுக்காக இருக்கிற? இல்ல உனக்கு நேரம் சரியில்லையா? நல்ல தடவை புலால் சாப்பிட்டியாப்பா? இந்த வயசுல சின்ன வயசுல சாப்பிட அனைத்தும் செய்வேன். புலால் சாப்பிடுறேன். அனைத்தையும் செய்வேன். அனைத்தும் சாப்பிட்டதுனால தான் வரும்போது ரோஷம் இருக்குது. ரோஷம் இருக்குது. எனக்கு ரோஷம் இல்லை. மயிர் நரைச்சிட்டா போதாதுப்பா. புத்தி நரைக்கணும். புத்தி நரைத்தவன் பெரியவன். ஆமா என்னதான் பண்ணலான்னு வந்துக்கிற நீ சொல்லு. நீ குரு துரோகி. நீ சொன்னாலும் செய்தவன் யாரு? பேர நீ போ. அவனை கண்டல போயிருந்தமா உட்காரு. தம்பி சிசுபாலா என்னப்பா இங்க என்ன செய்துட்டு இருக்க? நம்ம அப்பாவுக்கு ராஜசூயாகம். நம்ம கும்பல் சேர்த்து பேசாத. நீ என்ன பண்ணிக்கிற உன் வீட்டுல? ராஜசூய வேலையில் எடுத்துக்கிறேன். ராஜசூய யாகம். ஆமாப்பா. எல்லா யாகம் சர்ப்ப யாகம் இருக்குது, வாயு யாகம் இருக்குது, உத்திரகாமியட்டி யாகம் இருக்கு, அஸ்வமேத யாகம் இருக்கு, சர்ப்ப யாகம் இருக்கு, அக்ர யாகம் இருக்கு, வருண யாகம் இருக்கு, இந்திர யாகம் இருக்கு. ஆமா எத்தனையோ யாகம் இருக்கு. பல யாகங்கள் இருக்கிறது. இதுக்கு என்ன ராஜசூயாக பேர் வச்ச? தந்தை சொர்க்கம் சேர வேண்டும் என்று ராஜசூயாக வேள்வி. அது கர்மாந்திர குளத்தங்கள்ல கூட வச்சுட்டு இருக்கலாம். இது ராஜசூயாக நீ ஏன் வச்ச? செல்வம் இருக்குது. எல்லாரும் ராஜாவை எல்லாம் மாட்டாக்கி மொத்த ராஜாவை கொண்டாந்து ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறதுனால ராஜாக்கள் சேர்த்து செய்யக்கூடிய யாகம் ராஜசூயாகம். ஆமாப்பா. ரொம்ப பெருமை. இதுவரையில நம்ம வம்சத்துல யாரும் செய்ததில்லை. யாரும் செய்தது கிடையாது. அப்பேற்பட்ட யாகத்தை செய்தேன். நான் முதன்மையா செய்திருக்கிறேன். உன்னை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். நல்லதுப்பா. ரொம்ப சந்தோஷப்படுறேன். அகட்டும். 55 நாட்டு அரசரும் உனக்கு அடிமணியை செய்திருக்கிறாயே.
இது ரொம்ப பெருமை. ஆனா அந்த அல்பமா செய்துட்டியே. வேற என்னப்பா? இது யாருக்காக செய்யறேன்னு சொன்ன? தந்தைக்காக ராஜசியாக வேள்வி. யாருக்கு அப்பா? பாண்டுபுத்திரி மகாராஜா. இப்பேற்பட்ட புழுவாடி என்ன பண்றது? பாண்டு. அப்போ நீ யாருக்கு பிறந்த? யம தர்மராஜா. பாரு தம்பி பீமா யாருக்கு பிறந்தான்? வாயு தேவன். அர்ஜுனா தேவேந்திரன். நகுல சகாதேவன் 2 பசங்க. அஸ்வனி தேவர்கள். பிறந்தவங்க அந்த 5 பேர்ல யாருன்னா செத்தாங்களா? இல்லையப்பா. யமன் செத்துக்கிறான்னு சொல்லி இப்ப ராஜ்யாக மன்றத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு 10 டப்பா நெய் இருக்கிறார். ஒரு 10 டப்பா நெய் வாங்கி கொடுக்குறேன். இல்லையப்பா, எல்லா அனைவரும் உயிரோடு இருக்கிறார்கள். அப்ப எப்படி பாண்டி மகாராஜா தான் எங்க அப்பன் செத்தான்னு சொல்றேன்? இயற்கை சேர்க்கை. இவர் இயற்கை தந்தை அல்லவா, அவருக்கு செய்து முடிக்கணும். தடையது கல்யாணம் பண்ணிக்கணும். 5 பேரோட சேர்ந்து 5 புள்ளி பெற்றுட்டா. நீங்க 5 பேர்னா ஒழுங்கா இருக்கக்கூடாதா? 5 பேரும் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. உனக்கு எங்கிருந்து மானம் எனக்கு தெரியும். தம்பி, அர்ஜுனன் வில்லவளைத்தான் மாலை சூடினான். அவங்க தாயூருடைய வார்த்தை கேட்டு ஐவரையும் மாலையிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்டே கட்டுப்பிட்டு நீ போ. யாருக்கு செஞ்ச பூஜை? தந்தைக்காக. இப்போ முதல் தாமரை யாருக்கு செஞ்ச? தெய்வம். தெய்வம் பகவானுக்கு. இந்த கடையார் அந்த கண்ணாருடைய காட்டிலே ஆண்டவன் சொல்ற இல்ல தெய்வம். இவன் நல்லவனா? நல்லவர் தான்பா. அவர் இடம் அதர் இடம் அடி என்னாலும் பட்டவராஜே. இந்த யாதவ பெண்களுக்கு அங்க பால் தயிர் வெண்ணெய் திருப்பி விட்டு பொம்னாட்டி இங்க உரல்ல கட்டி விட்டு மத்தில மொத்தும் போது யகா நாஜே தப்பு, அத்தா நாஜே தப்பு, மாமி நாஜே பொட்டச்சி காலை பிடிச்சவனாயா நல்லவன்? அவர்லாம் ஒரு லீலையப்பா. அதெல்லாமா பெருசா ஏத்துக்கலாம். தெய்வம் பொட்டச்சிக்க அடிக்கிறப்ப மத்தால் அடிக்கிறப்ப காலை பிடிச்சாடுற லீலியா? அதெல்லாம் சின்ன வயதுல நடந்தது. நீ ராஜா தானே? ஆமாப்பா. ராஜா உன் பேர் இல்லப்பா? நித்தி. அப்படியே அங்கேயே உட்காந்தே போய் சொல்லு. பொம்பளை குளிக்கிற இடத்துல எட்டி பாத்தியா? தப்புன்னு பாப்பியா? தப்பு தானே? பொம்பளை குளிக்கிறது பார்க்கறது தப்பு தானே? ரைட். அவன் குழந்தைக்கு என்ன வயசு இருக்கு? ஒரு 10 வயசு இருக்குமா? இருக்கலாம். இவன் செஞ்ச வேலை தெரியுமா? 12,000 போய் அந்த இடத்துல போய் அந்த பொடிவிராஞ்சி போய் புண்ண மரத்துல கட்டிட்டு ஊதா கோலத்துக்கு ஊதுறான் அவன். சாப்பாட்டுக்கு வந்து ஏன்டாவது பேசணும். 886 வயசு வரை சோத்துக்காக உட்காந்துக்கிறேன் நான். சோத்துக்காக வந்தேன். ஏதோ விருந்தோம்பல் உண்டோமா போனோமான்னு இருக்கணும். அழைப்பு கொடுத்தார் வந்து நாங்க அழைப்பில்லாத வந்துட்டு நான் வந்துக்கிறது உங்களே இருக்கோம். நான் எங்க சொல்றேன் பாத்துட்டு போக வேண்டிய தண்ணி அக்கிரமம் நடக்கிறது தட்டி கேட்கிறேன். என்ன சொன்னாரு? என் தப்பினாரு. சரி பொடி வச்சு நான் கட்டிவிட்டு அந்த பசங்கள்லாம் தண்ணியில் எழுது கண்ணா கோயிந்தா வெங்காய கண்ணா வளமுண்டு கண்ணா என் பொடி கொடுத்துட்றான்னு ஆமா கேட்டாங்க. நான் கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். 2 இப்படி வந்தா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். 2 மொத்த பேர் கரைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த பசங்க தன்னுடைய கூத்தையினால் அவயங்களை மறைத்து இரு கரத்தை மேலே வைத்து கண்ணா பொடி கொடுத்துருந்தா கொடுக்கணுமா கொடுக்க கூடாது? கொடுத்துருக்கலாங்க. இப்படி கேட்டா கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். 2 கையும் மேலுக்கு தூக்குங்க. கோயிந்தான்னு சொல்லுங்க. நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். ஆண்டவன் லீலா வினோதப்படாதல்ல, தெய்வ செயல்றதல்ல வினோதமா. அந்த பசங்க ஒரு காரி இந்த வெங்காய கண்ணு ஒருத்தன் பார்த்து காரி முடிஞ்சா மூழ்கி போறோம் அப்படின்னு கை தூசி அப்புறம் புடவை கொடுத்துட்டோம். அப்பே கொட்ட ஆறு இவன் போய் தாம்பரம் கொடுக்கலாமா? தெய்வம்பா. தெய்வத்தை வையாதே. மறுபடியும் தெய்வம் அப்படி தெய்வத்தை வையாதே.
சாமி பாதத்தில் விழுந்து நல்லாரு நல்லாரு. இவன் தெய்வம், ஆண்டவன் இவன் கடவுள், ஆமா இவன் பகவான். இவ்வளவு நான் பேசுகிறேன், ஏன் பேசல? ஏன்டா தெய்வம் நின்றுதாண்டா இருக்கும், அக்கிரம் பண்றதா பார்த்து பேசிக்கிற வேண்டியதுதான். தெய்வம் நின்று இருக்கும், மற்றவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்களா? எது சொன்னாலும் குதர்க்குமே. இவன் எல்லாரும் பாதிக்கத்தக்க தெய்வம் என்பதும் இவனை ஆண்டவன் என்பதும் இவனை கடவுள் என்பதும் உங்களுக்கு ஒத்துக்கும். எனக்கு ஒத்துக்கிட்டு வராது. இவன் கடவுளாச்சு, இவன் ஆண்டவன் ஆச்சு, இவன் எப்பேற்பட்டவன்? பலகார பாவிடா இவன். சொல்லாதீங்க, புத்தி பண்றா வாயில புழுவு சொல்ற போது புத்தி தெவித்து படிக்காதரா. இவனை செய்தா புத்தி போட்டுக்கணுமா? புத்தி செய்து தப்பு ஆண்டவா. போட்டுக்க, நீ போட்டுக்கோ, காலில் விடு. அவரை பத்தி பேசணும், என் காலில் விடு. இன்னும் கூட கடி கேட்பேன். தாத்தாவும் இவ்வளவு தூரம் பேசுறேன். இவன் ஏன் கொலகாரன்? அவரை எப்படி சொல்ற நீ? யுகம் எத்தனை? யுகமோ மூன்று யுகம். ஆமா, கிரேதா கிரேதா துவாபர யுகம். இந்த 3 யுகத்தில் இவன் செய்த வேலை தெரியுமா? என்ன செய்தாரு? இவன் என்ன தெரியுமா இரண்யாக்கதல் 2 பேர் பிறந்தாங்க. அந்த இரண்யாக்கதல் சத்யாவதன வேலையை பாயாக சுற்றி சமுத்திரத்தில் ஒழிச்சிட்டான், கடல்ல ஒழித்த. இவன் அப்ப என்ன பண்றான்? என்ன செய்த? இறுதி இடம் இல்லாத, படுக்கை இடம் இல்லாத பால் கடல்ல போய் ஒரு ஆலையாளி புடிங்கி போட்டு அது மேல படுத்துங்கிறான். அது மேல படுத்து கொண்டு எங்கெல்லாம் படுக்கிறதுக்கு வாட்டம் இல்லை, இடம் இல்லை. இவனால போய் மத்தவங்க எல்லாம் முறையிட இவர் புறப்பட்டு வராரு. இரண்யாக்கதல பாக்குறாரு. அந்த பையன் என்ன பண்ணான்? அவர் என்ன செய்தார்? உங்கள மாதிரி அவங்க கூட தெய்வம் நினைச்சுட்டான். இவங்க போல தெய்வம் நினைச்சிட்டாங்களா? நாராயணன் சொல்றாங்க, அந்த தெய்வம் சொல்லிட்டு இந்த ஆளுக்கு பயந்து நரகல் கோட்டை கட்டிட்டாங்க. ஓ, நரகல் கோட்டைனா இந்த ஒரு எழுத்து பி அதுல கோட்டை கட்டினாரு. மலத்தில் கொட்டை அமைத்தார் சுவாமி. கட்டலாம், எதில் ஓடு போய் இறங்கிருந்தாங்களா? எந்த மேய்ச்சி வச்சு கட்டிருப்பாங்க? சந்தியாவதன் மேடையை சுத்தனவனுக்கு மேய்ச்சிரியா ஓணும். அதானே அவன் நினைச்சா கட்டிட்டான். அது உள்ள இருக்கும். ஆமா, உள்ள. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன செய்து? அதை சாப்பிடுறது என்னது? பண்ணி. அந்த பண்ணி அவதாரம் எடுத்தான அந்த பண்ணி. ஓ தெய்வமே, பாவி பன்னிக்கு மாலை போட்டு பெரிய குத்துறதுக்கு உட்கார வச்சுக்கீங்க. தம்பியை கொன்றவனை கொல்ல வேண்டும் என்று இரண்யன் இரவிலும் பகலிலும் அள்ளியிலும் வெண்ணிலும் ஆனாலும் பெண்ணாலும் மிருகத்தாலும் மாநிலாலும் சாகாத வரம் பெற்றான். அவன் வயதில் ஒரு நாடு ஓடி ஒண்ணு போறது இந்த பிரகலாதன். அரி அரி அரினா என்ன இருப்பான்? அரியனா இந்த தூண்ல இருப்பான். இந்த தூணிலே தட்டி விட்டா இவர் அங்கதான் வராரு. அதுல இருந்து வராரு. இவர் தெய்வம், ஆண்டவன், ஆண்டவன், கடவுள், கடவுள் நேராக நாராயணனாக வந்து
அந்த இளைஞனை கொண்டிருந்தால் இவனை ஆண்டவன் என்று நான் நம்புவேன். நீ நம்புவீங்க? வேற எப்படிடா வந்துட்டாரு அவரு? நீ பாவி இது சொல்வாரு இருங்க. மானிட உருவம், ஆமா, முகம் சிங்கம், சிங்கம் முகம், பேரு ஒண்ணு வச்சுக்கணும், இல்லங்க நரசிங்கம். நரசிங்கம். அவன் ரத்தத்தை குடிச்சான். ரத்தத்தை குடிச்சாரு. தெய்வம்னு சொல்றாங்களே, ஆமா, ரத்தத்தை குடிக்கிறது என்னது? காட்டேரி. அப்பேற்பட்ட காட்டேரி ராயவன். ஓஹோ தெய்வமே. சுவாமி பொறுத்தற்கொள்ளுங்கள் சுவாமி, பையன் பண்ணிக்கிறாரு அவரு. பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்போ இப்ப அவன் எங்க எகிரி எகிரி வந்து என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டான். நீ பொறுத்த ஊர்ல சண்டைக்கு போறாங்க பாரு. ஆமாங்க. அந்த பக்கம் வாட்டமா வச்சு இப்ப காத்துக்கிட்டு இருப்பான், எப்படா வருவான்னு. இங்க சும்மாவே பின்னால ஆளுங்க அவன் விட்டு என்ன நான் போறேன் போவாதா போவாதே போவாதே. சும்மாக்கிற கையில் இருந்து பொம்பளைங்க மடக்கிறாங்க பாரு. அப்பதான் கொஞ்சம் எதிர்க்கும், கொஞ்சம் எதிர்வாரு. அந்த மாதிரி நீ என்ன ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு அனுப்பாரு பகவானே பொருள் அடையாடா. என்ன பண்றான்? என்ன அதோட போச்சா மற்ற ஆமா அறக்கரை கொல்ல மேதிகிறோம். இந்த உலகத்திலே ஒழுக்க நிலையை நிலைநாட்ட ஸ்ரீ ராமாவதாரம். ஸ்ரீ இல்லப்பா, நல்ல வார்த்தை, நல்ல பேர். எதுனா உனக்கு ஒழுக்க நிலை, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி. ஒழுக்க நிலை கொண்டாடி வச்சுன்னு வாழணும்ல. ஆமா வாயனுங்க. இந்த ஒழுக்க நிலை குடிச்சான் பாரு. இவன் சித்தாந்தா பேசி கேட்டுங்க. இவன் முடாட்டி கொண்டாடி இந்த பையன் லட்சுமணன் இவங்க 3 பேர் காட்டுக்கு போட்டான். காட்டுக்கு போனாங்க. போனவன் சும்மா இல்ல, சும்மா இல்ல. அங்க காட்டுலங்கிற சூர்பனா கன்று போட்டு மேல கை வச்சுட்டாங்க தம்பி. ஓ கை வச்சுட்டு அவன் போய் அவங்க அண்ணனுக்கு சொல்ல அவன் தான் பண்ணக்கு சோழ எடுத்து போட்டான். சீதி அடிவாடி பேர் தூக்கி போட்டாங்க. இவர் தெய்வமாச்சே, தெய்வம். இவர் ஆண்டவனாச்சே, ஆண்டவன். இவர் கடவுளாச்சே. ஆமாங்க. எல்லாரும் நான் கேக்குறேன், கடவுளாச்சே இவன் கொண்டாடி எவன் திருடி போனான்னு எனக்கு தெரியுமா தெரியலையா? கண்டிப்பா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். கொண்டாடி தூக்கி போனோட கண்டுபிடிக்க முடியல இவனால. தெரியும். சீதா 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 இல்ல உனக்கு என்ன தெரியல. கத்திக்கினே போய் கத்திக்கினே போய் கால் காரி போய் ஆமாங்க நேரா போய் அங்க ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து மரத்தடியில் போய் அமர்ந்தாரு கிருஷ்ணகிரியில. அப்பதான் எங்கேயோ திருப்பி தரமா ஒரு கொய்யா காட்டுக்கு ஒரு குரங்கு அது மேல உட்காந்து கட்சி போட்டு கட்சி போடுது. அதில் கொஞ்சம் பிஞ்சு வந்து இவன் தலைமையில விழுது. தலைமையில விழுந்தது. நேரம் நிமிந்து பார்த்தா ஆஞ்சநாயர். நாயர் இல்லைங்க, ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயரடா, நாயர் இல்ல அவரு. நாயர் பாட்டு நீயே கொடுக்குறியா? இந்த குரங்கு மேல இருந்து வந்தது. ராமா ராமா நீ வேதனைப்படாத, நீ வேதனைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆஞ்சநாயர். ஓ என் பொண்டாட்டி இல்ல, என் பொண்டாட்டி இல்ல. எங்க போற ஆஞ்சநாயர்? ஓ என் பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி ஆஞ்சநேயர் என்ற ஆஞ்சநாயகர் நாயகன் ஏடா சரி அவருக்கு எடுத்துற பாவி. இந்த குரங்கு இவன் ஐவரத்தை பார்த்துட்டு ராமா ராமா எங்க இருந்தாலும் எப்ப நான் கண்டுபிடித்து வருகிறேன் என்று கண்டுபிடித்தார் கடலை சூடாமணியை கொண்டு போய் அசோக வனத்தில் இருந்த சீதை இடத்திலே கொடுத்து அவள் கொடுத்த கனகாடியை பெற்றுக் கொண்டு வந்து நேராக வந்து இவனிடத்திலே சீதை இலங்கையிலே அசோக வனத்தில் இருக்கான்னு சொன்னான். ஓ சொன்னதற்கு இவர் ஆண்டவனாச்சே. ஆமாங்க. தெய்வமாச்சையா? தெய்வம். ஒரு குரங்கு கடல் தாண்டி போச்சு. ஆமா இவன் போறது கடல் தாண்டி போயிருக்கலாம். அந்த ராவணன் நடக்கிற பொண்டாட்டி கொண்டாடுறது போயிருக்கலாம். மறுபடியும் அந்த ஆஞ்சநாயகர் காலிலே வீரம். ஓ அவர் காலிலே வீராரு. நீங்க தான் எனக்கு ஒரு வயசு வரணும். வயசு வரணும். இது சும்மா இருக்கக்கூடாது. அந்த குரங்கு சும்மா இருந்திருக்கலாம். ஊர் நாட்டுல இருக்கிற குரங்கு பூரா கூப்பிட்டுச்சு. மொத்த குரங்கு கூப்பிச்சு. மொத்த குரங்கு வந்து எவன் எங்க கடைக்காலு கல்லு ஓடிச்சு போட்டுக்கிறானோ, எந்தெந்த ஏரிக்காட்டுல கல்லு கட்டி வச்சுக்கிறானோ, எந்தெந்த மலை மேல கல்லு இருந்ததோ மொத்த கல்லு ஒரு குரங்கு கூட தூக்கிச்சு. மொத்த தூக்குதுங்க கல்ல.
மொத்தத்தையும் வாரி போய் சாந்தத்துல போட்டு போட்டு ஒரு அணைக்கட்டு கட்டி ஒரு அணை கட்டி அவனை கொண்டு போய் ராவண சம்மாரத்தை முடிச்சு சீதையை கொண்டாது அந்த தலைமையில விட்டாங்க. ஓ இங்க தான் விட்டாங்க. ஒழுங்கா வச்சிருக்கணும் இல்ல, கொஞ்சம் வச்சிருந்திருக்கலாம், வச்சிருக்கணும் இல்ல, வச்சிருக்கலாம். அவன் என்ன பண்ணான்? என்ன அந்த வண்ணார் புத்தி சீதையை கொண்டாந்து குடும்பம் நடத்தினாரு. ஒழுங்கா நடத்தணும் இல்ல, கண்டிப்பா நடத்தலாங்க. இவரு அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. சீதை இருக்கிறாங்க. அந்த ஊரை சுத்தி வந்தாங்களே காவலாளி, அவங்க போய் ராவலை சுத்திட்டு வரும்போது காவலாளிகளே நாட்டில் ஏதாயிலும் நன்மை தீமை உண்டான்னு கேட்பாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்ணான்? ஐயா ஐயா இது ஒரு முக்கிய செய்தி. நம் நாட்டிலே ரசகுலத்திலே பிறந்த பண்ணா வீட்டுல ஒரு தகராறுங்க. அவன் மனைவி இன்று இரவு சென்றவள் ஓரிரவு தங்கி மறுநாள் வீடு வந்தாள் என்று அந்த பெண்ணை சேர்க்கல அவன் அடிக்கிறாங்க. எங்க போனன்னு அடிக்கிறாங்க. ஒரு ராவு போய் இருந்துட்டு வந்த பொண்ணை ஏன்டா அவன் அடிக்கிறான்? அப்படி யோசனை பண்றான். வேற என்ன நடந்தது? இந்த வண்ணா என்ன பண்ணான்? அந்த பொண்ணு சாப்பாட்டுக்கு போன ராவல்ல ஊர்ல போய் சாப்பாடு எடுத்துட்டு வர போன நேரத்துல ஏதோ மழையோ காரணமோ ஏதோ நின்றுட்டாங்க. போய் வீட்டுக்கு வந்தாங்க. இவன் வீட்டுல சேகல. அந்த பெண்ணு காலில் விழுந்து அழுகுறாங்க. ஒரு இரவு தங்கிற என்னை வேண்டாம், வராத. அவன் சொன்னான், அயோத்தி ஆளுகிறாரே ராமபுரான், அப்பேற்பட்ட ராமபுரான் மனைவியான சீதை அம்மனை ஓராண்டு காலம் ராவணன் அடைக்கலத்திலே இருந்த சீதையை கொண்டு வந்து ராமபிரானே குடும்பம் நடத்துறாரு. ஒரு நாள் தங்கி வந்து என்ன வேணாங்கிறியா? அவன் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? என்ன? அந்த ரசகுலம் ராமகுலத்துக்கு அடுத்தாரு அடுக்குமே தவிர இந்த ரசகுலத்துக்கு அடுக்காது. அப்படின்னு தெரிஞ்சுக்கான அந்த தூது ஒரு இவனுக்கு சொல்லு. அப்பதான் இவனுக்கு வந்து கோவம் தண்ணி வச்சு ஒடியா வண்டியில் ஏத்து கொண்டு விட்டுவா. அப்ப இவ்வளவு நேரம் இவனுக்கு எங்கடா போச்சு அந்த மானம்? அப்ப வண்ணா மானஸ்தனா இவன் மானஸ்தனா? அவர் தான் மானஸ்தான். இவன் முன்னாடி மறுபடியும் காட்டு காணிவிட்டான். அவள் சென்றாள். வசிஷ்டர் ஆசிரமத்திலே தங்கினாள். லவகுசன் 2 பிள்ளையை பெற்றார். அந்த பசங்க கொஞ்சம் மாதிரி ஆச்சு. இவன் என்ன பண்ணா? அஸ்வமேத யாகம் பண்றான். சீதையை மாதிரி ஒரு தங்க பொம்மை செஞ்சு வச்சுட்டு யாகம் அஸ்வமேத யாகம் செய்யும் பொழுது இவன் அஸ்வத்தை பிடித்து கட்டிட்டாங்க. இந்த 2 பசங்களும் அனைவரும் யுத்தம் செய்தால் முடியவில்லை. ஒரு பானத்தை விடுகிறான். அந்த பசங்க தட்டுச்சு. இவனுக்கு ஒரு சந்தேகம். ராம பானத்துக்கு மறுபானம் இல்லை என்று உலகம் சொல்கிறார்கள். நாம பானத்தை தடுத்து இந்த பசங்க யாரு? என் குழந்தைங்க. என் பானத்தை தடுத்தீங்களே, நீங்க யாரு குழந்தை? எங்களையாக இருக்கிறாய்? அயோத்திய ராம. அந்த ராமனுடைய பிள்ளைகள் இவனுக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. போட்டு அம்மா சௌகரியமா காவல்காரா, அது என் பேர போய் மகனே அங்க நடக்குது. கண்ணீரே காணாத பிள்ளை என் பிள்ளை எடுத்து வளர்த்தாரு. இவருக்கு இருக்குமா? சரி, இவ்வளவு பேசுறேன். உனக்கு இந்த மௌனமா இருக்கீங்க? எனக்கே கோவம் வந்து தாங்க முடியல. என்னவன் பிறந்தது இவனுடைய ரகசியம் தெரியுமா? எப்படிங்க? ஜெயன் விஜயன் என்று இருவர்கள் வைகுண்டத்திலே இடத்திலே தோரணை பாடுறாங்க. அனுதினமும் என்னை காண்பதற்கு
ஜனகாஜிய முனிவர்கள் வருவார்கள், வருவாங்க, என்னை தரிசனம் செய்வார்கள், செய்வாங்க, போயிட்டே இருப்பாங்க. போய்க்கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவர்களுக்கு ஆ, மனதிலே ஆணவமானது வந்தது. ஆணவம். அனுதினமும் வருகிறார்கள் ஜனகாஜிய முனிவர்கள். ஆமா. நாம் முதலிலே இருக்கின்றோம், ஆ, நம்மை பார்க்கவில்லை, ஒரு வார்த்தை கேட்கவில்லை, வருகிறார்கள், பகவானை தரிசிக்கிறாங்க, போயிடுறாங்களே. போயிறாங்களே. இன்று வழிமறுக்க வேண்டும் என்று வழிமறுத்தார்கள். வருத்தாங்க. வந்த ஜனகாஜிய முனிவருக்கு கோபம் பிறந்தது. கோபம் வந்தது. கோபத்தினாலே இந்தவருக்கு சாபத்தை கொடுத்தார். சாப்பாடு கொடுத்தாங்க. எப்போது பேசாத பேசாதுங்கம்மா. தகாத முறையிலே நீங்கள் அடாது செய்தீர்களோ, செய்றீங்க. இனி முதல் கொண்டு இந்த வைகுந்தத்திலே உங்களுக்கு இடமில்லை, இடமில்லை. பூலோகத்திலே நீங்கள் நரனாக பிறக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். சாப்பாடு கொடுத்தாங்க. சாபத்தை பெற்ற ஜெயன் விஜயன் இருவர்களும் இருவரும் என்னுடைய பாதத்திலே வந்து விழுந்து விழுந்து நடந்தது சொன்னார். சொன்னாங்க. என்ன 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 நடந்தது இதுதான் இதுதான். அப்படின்னா, ஆ, சரி, கொடுத்த சாபத்தை மாற்றி அமைக்க முடியாது. முடியாது. கொடுத்ததுதான் கொடுத்ததும் மாற்றி அமைக்க முடியாது. முடியாது. 7 பிறவி எடுத்தே தீர வேண்டும். தீர வேண்டும். 7 பிறவி என்னை ஆ, துதித்து என்னுடைய பாதமே கதி என்று வந்தால் 7 பிறவி 7 பிறவி என்னை எதிர்த்து எதிர்த்து என் கரத்தாலே நீங்கள் மாண்டால் மாண்டால் 3 பிறவி என்று 3 பிறவி 7 பிறவி என்றால் எத்தனை யுகங்கள் எத்தனை காலமாகுமோ, ஆகுமோ. 3 பிறவி போதும் என்றார். ஆ, முதல் யுகமோ திரேதா யுகம். யுகத்திலே. திரேதா யுகத்திலே ஆ, இரண்யன் இரண்யாக்கதனாக பிறந்தார்கள். ஒருவரை கொள்வதற்கு ஆமா. தூணிலே நரசிங்க அவதாரம் எடுத்து எடுத்தீங்க. வராக அவதாரம் எடுத்து இன்னொருவரை கொண்டு ஆமா, கொண்டீங்க. அந்த யுகம் முடிந்தது. முடிஞ்சது. திரேதா யுகத்திலே ராவண கும்பகர்ணனாக பிறந்தார்கள். வருவாங்க. ராமாவதாரம் எடுத்து அந்த யுகத்தை முடித்து அந்த யுகம் முடிஞ்சு போச்சு. துவாபர யுகத்திலே ஆ, தந்தவர்கன் சிசுபாலனாக பிறந்தார்கள். வருவாங்க. தந்தவர்கனை மடித்து வச்சுட்டீங்க. இப்போது இந்த சிசு இந்த பாலனை தூக்கிடா தொல்லையாகுது. மடிச்சது. அட கண்டோ இனி யாரும் செய்யாதே. பல்ல ஜனநாயக புரிந்திரு விளங்காதே. சபையோர்களே, ஜராச்சந்தன் யுத்தம், சிசுபாலன் மோட்சம், தர்மராஜ்யம் என்ற கூத்தானது யுத்துடன் முடிவடைந்தது. நாடகப்பிள்ளை வாசவதிக்கு ஆண்டவானே, அருள் செய்யாதே, வா, வா.